ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா கார்டன். ஒரு சின்ன செடி பதியம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த சின்ன செடியிலேருந்து எவ்வளோ மொட்டு பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடி ஃப்ளவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம கட் பண்ணி விடணுங்க. அப்படி கட் பண்ணி விடும்போது தான் செடியிலேருந்து துளிர் விட்டு நமக்கு நிறையா ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இப்போ ஃப்ளவர் சீசனே கிடையாதுங்க. நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு அப்படின்ட்டு. நம்ம இப்போ அந்த டைமில் நம்ம கட் பண்ணி விடும்போது மழை காலத்தில் நமக்கு நிறைய மொட்டுக்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. குண்டு மல்லி செடியை நம்ம எப்பயுமே நல்ல வெயில் இருக்க இடத்துல தாங்க வைக்கணும். நிழலான பகுதியில் வச்சிட்டோம் அப்படின்னாக்க செடி நல்லா துளிர் விட்டு நல்லா வளருங்க க்ரீனிஸாக. ஆனால் மொட்டுக்கள் ஃப்ளவர்ஸ்லாம் எதுவுமே நமக்கு கிடைக்காதுங்க. இந்த பிளான்ட் எங்கள் வீட்டில் 10 இயர்ஸாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் குண்டுமல்லி ஃப்ளவர் சீசனுக்கு இந்த செடியிலேருந்து நாங்கள் 1 kg அளவுக்கெல்லாம் பூ பறிச்சிருக்காங்க. ஒரு 3 பிளான்ட் தாங்க. அந்த 3 பிளான்ட்லேருந்தே 1 kg ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கோங்க நாங்கள். இந்த பிளான்ட்டுக்கு நாங்கள் எந்த விதமான ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்ததில்லைங்க. இந்த பிளான்ட்டு நட்டு வைக்கும்போது மாட்டு தொழு உரம் நல்லா மக்குனது மட்டும் போட்டு நட்டு வச்சதாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே இந்த பிளான்ட்டுக்கு கொடுத்ததே இல்லைங்க. தண்ணி மட்டும்தாங்க. ஒரு 10 டேஸ்க்கு ஒரு டைம் தண்ணி மட்டும்தாங்க கொடுப்பேன். நம்ம வீட்டில் ஒரு 2 செடி இருந்தாக்கவே நமக்கு தேவையான பூக்கள் செடியிலேருந்து பறிச்சிக்கலாங்க. நம்ம வீட்டு செடியிலேருந்து பறிக்கிற பூ எல்லாமே பெரிய சைஸ் பூவாகவே இருக்குங்க. சின்ன சைஸ் பூவாக கூட அதிகமாக இருக்காது. ஒரு பூவை பார்த்த மாதிரியே தாங்க எல்லா பூவுமே இருக்கும். கடையில் வாங்குகிற பூ கூட பார்த்திங்கனாக்கா சின்ன சைஸாக தான் இருக்கும். நம்ம வீட்டு செடியில் இருக்கிறது அந்த கடையில் இருக்கிறத விடவும் பெரிய சைஸ் பூவாகவே நமக்கு கிடைக்குங்க. மழை காலத்தில் இது செடி பூ பூக்கும். பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த செடியை கட் பண்ணி விடணுங்க. அப்படி கட் பண்ணி விடும்போது ஃப்ளவர் சீசனுக்கு வெயில் காலத்தில் நமக்கு அதிகமான பூக்கள் கிடைக்குங்க. பதியம் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த குண்டுமல்லி செடி. அதை கூட நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த பதியம் பண்ண செடியிலேருந்து கூட துளிர்கள் நிறைய வருதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.